மஹிந்தவின் மகன் யோஷித்த கைது நாளை வரை விளக்கமறியல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த கனிஷ்க ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இவர் விசாரணைகளை அடுத்து கொழும்பு புதுக்கடை நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நாளை 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதான தகவல் இதன் மூலம் வெளியாகி இருக்கிறது. முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டின் பேரிலேயே பெலியத்த பிரதேசத்தில் நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருப்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே சனிக்கிழமை தினத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க கூறுகிறார். சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் யோஷித்த கனிஷ்க ராஜபக்ஷவின் ரத்மலானை சிரிமல் பிரதேசத்தில் உள்ள 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் 2006ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க நிதி தூய்மையாக்கல் தடுப்பு சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க இவ்வாறு கூறுகிறார். கடந்த 23ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளின் அறிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளால் சட்டம் அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதற்கு முன்னர் இதனுடன் தொடர்பட்ட விகாரத்தில் யோஷித்த ராஜபக்ஷவின் பாட்டியான டேசி பொரஸ் என்பவரும் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களால் பெயரிடப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விசாரணையின் கோவைகள் சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து நீண்ட பரிசீலனையின் பின்னர் சட்டம் அதிபர் இந்த வழக்கின் சந்தேக நபராக யோஷித்த ராஜபக்ஷவை பெயரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் உள்ளதாக தெரிவித்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இதற்கமைய யோஷித்த கனிஷ்க ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் பெலியத்தையில் வைத்து கைது செய்ததோடு அதன் பின்னர் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார். கைது செய்யப்பட்ட இவர் விசாரணைகளை அடுத்து கொழும்பு புதுக்கடை நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நாளை 27ஆம் தேதி வரை விளக்கமறியல்